வணக்கங்க. என் பேரு பிரதீப். நான் வேலூர்லேருந்து பேசுறேன். நான் ஐடியில ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். ஆ ஏஎல்பி கிளாஸ் வந்து இந்த ஆகஸ்ட் பேட்ச்ல தான் நான் ஜாயின் பண்ணி பேசிக் முடிச்சேன். ஆம் ஸோ ஏஎல்பி கிளாஸ் எதுக்காக ஆ அட்டெண்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைக் ஆ இதுக்கு முன்ன வந்து நெறைய பேர்த்துக்கிட்ட இது பலன் கேட்டிருக்கோம். பட் அவங்க சொன்ன எந்த பலனுமே வந்து எங்களுக்கு நடந்தது கிடையாது. பாஸ்ட் சொல்லிடுறாங்க. பட் கரண்ட்டாக நடக்கிறதோ இல்லை இம்மீடியட் ஃப்யூச்சரில் நடக்கிறதோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அவங்க எது சொன்னதுமே இது வரைக்கும் யார் சொன்னதுமே இது வரைக்கும் நடந்தது இல்லை. சில பாஸ்ட் கூட சொன்னதும் கரெக்டாகவும் இருந்ததில்லை. ஸோ அந்த மாதிரி அந்த மாதிரி தான் எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கு இது வரைக்கும். ஏஎல்பி பற்றி சொன்னது வந்து என்னோடய ஒய்ஃபோட ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க தான் சொன்னாங்க. இந்த மாதிரி ஏஎல்பி அப்படின்ட்டு ஒன்று இருக்குது. அதில் இருக்கிற கணிப்பு எல்லாம் கரெக்டாக இருக்குது, ரொம்ப கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. நானும் கொஞ்சம் இது யூடியூப் வீடியோஸ் கொஞ்சம் பார்த்தேன். அதுக்கப்புறம் போன டிசம்பர்லேருந்தே சரி கிளாஸ் அட்டென்ட் பண்ணலாம் அப்படின்னு போன டிசம்பர்லேருந்தே ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். பட் ஆகஸ்ட்டில் தான் என்னால் பண்ண முடிஞ்சுது. இதுக்கு நடுவில் ஃபெப்ரவரியில் ஒரு தடவை ஒரு ஏஎல்பி ஜோதிடர் கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி அவர்கிட்ட ஒரு தடவை கன்சல்ட் பண்ணோம். ஸோ அவர் சொன்ன விஷயங்கள் வந்து அவ்வளோ எக்ஸாக்டாக இருந்தது. சில பர்டிகுலர் பிரச்சனைகள், இந்த மாதிரி பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்கும் அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. அது ரொம்ப கரெக்டாக இருந்தது. சரி, அதனால தான் இன்னும் கொஞ்சம் இது நம்மளே தெரிஞ்சுக்கிட்டா இன்னும் பெட்டராக இருக்கும் அப்படின்றதுனால கிளாஸ் ஜாயின் பண்ணலான்ட்டு பிளான் பண்ணி ஆகஸ்ட்டில் தான் என்னால் பண்ண முடிஞ்சது. ஸோ இந்த கிளாஸை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு எதுக்காக 4:30 மணிக்கு எழுந்திரிச்சு இந்த கிளாஸ் அட்டென்ட் பண்ணணும் அப்படின்றத தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ரெண்டாவது வந்து அந்த கிளாஸில் எடுத்த எல்லா டீச்சர்ஸுமே ரொம்ப நிதானமாக, பொறுமையாக, தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஸோ முக்கியமாக 5 விதிமுறைகள் கிளாஸில் எடுத்தாங்க. பட் கிளாஸ் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 64 வீடியோஸ் அந்த ஆப்லேயே இருக்குது. அந்த ஆப்பில் இருந்து பார்த்துக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. அது வந்து ஒரு பேஸ். பட் நான் வந்து கிளாஸ் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு 2 நாள், நான் 3 நாள் முன்னாடி தான் நான் ரெஜிஸ்டர் பண்ணேன். ஸோ அந்த டைம் கொஞ்சம் ஷார்ட்டாக இருந்தாலும் கொஞ்சம் கேட்சப் பண்ண முடிஞ்சுது. பட் அந்த வீடியோஸ் வந்து திரும்ப ஒரு 2-3 தடவையாவது பார்க்கணும். ஸோ அதனால் 3 months டைம் இருக்கிறதுன்றதுனால அது ஒரு நல்ல விஷயம். ஏன்னா அந்த வீடியோவில் திரும்ப பார்க்குற மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ இது ஒரு நல்ல விஷயம். ரெண்டாவது கிளாஸஸ்க்கு வரும்போது 5 விதிமுறைகள். அந்த 5 விதிமுறைகள் வந்து தெரிஞ்சால் 80% பலன் சொல்ல முடியும் அப்படின்ட்டு சொன்னாங்க. பட் அது கிளாஸ் எடுக்கும்போது ஒவ்வொருத்தரோட ஜாதக கட்டம் போட்டு அதை துல்லியமாக தெளிவாக பார்க்க முடிஞ்சுது. ஸோ அது 80 to 90%ன்றதே ஒரு பெரிய விஷயம். ஒரு 5 விதிமுறைகள் வச்சு மட்டுமே ஒரு 80-90% வரைக்கும் பார்க்க முடியுன்றது வந்து ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். அண்ட் அந்த விதிகளும் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாகவும் இல்லை. பட் நம்ம அதை கரெக்டாக அப்ளை பண்ணணும். ஸோ இந்த விதியை வந்து இவ்வளோ சிம்பிளாக ஃப்ரேம் பண்ணி ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணி இது ஒரு ப்ராப்பராக ஒரு ஏஎல்பி சிஸ்டம் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப எளிமையான முறையில் எல்லாருமே கற்றுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு சிஸ்டமை டெவலப் பண்ண நம்ம மூர்த்தி சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ். இது எல்லாருக்கும் போய் சேரணுன்றதுக்காக இந்த மாதிரி கிளாஸஸ் பண்ணுறது.
அண்ட் அங்கே இருக்கிற டீச்சர்ஸ் எல்லாருமே வந்து ரொம்ப அழகாக தெளிவாக கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஸோ இது இது ஒரு ஒரு நல்ல விஷயம். இதில் நிறைய பேர் இதை வந்து கற்றுக்கணுன்னு ஒரு கண்டிப்பாக கற்றுக்கணும். ஸோ வீட்டுக்கு ஒருத்தர் கற்றுக்கிறது நல்லது, அவங்களுக்கும் நல்லது, அவங்கள சுற்றி இருக்கிறவங்களுக்கும் இதை வச்சு மற்றவங்களுக்கு ஒரு 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 ஹெல்ப்பாக இருக்கும்ன்றது ஒரு ஒரு பெரிய நம்பிக்கை. நன்றி.